வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு பாயசம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம பாயசம் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி அப்படிங்கிறதுனால இதை கேட்டுட்டு நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நார் சத்து இருக்கிறது. அட் த சேம் டைம் உங்களுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் கூட சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறா. ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நான் பாயசம் பண்ணுறேன். இதை எண்ட் ஆஃப் த பாயசம் நம்ம சுகர் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இஃப் சப்போஸ் நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்து இந்த பாயசம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அப்படி சொன்னால் இந்த பாயசம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுப்பை அணைச்சிட்டு எல்லாம் ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டு எல்லாம் பண்ணி அடுப்பை முடிச்சிடுங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டீவியா ஆர் சுகர் ஃப்ரீ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை இதில் ஆட் பண்ணி நீங்கள் அதை சாப்பிட்லாம். உடம்புக்கு இது நிச்சயமாக ரொம்ப நல்லது. 1 டம்ளர் 2 டம்ளர் பால் சாப்பிட்றதுனால பெரிய எதுவும் குத்தம் கிடையாது. ஸோ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் சுவாமி நைவேத்தியம் பண்ணுறதே ஸ்டீவியா போட்டு நைவேத்தியம் பண்ணணுமா அப்படின்னா சுவாமிக்கு பண்ணாதீங்க. சுவாமிக்கு வரைக்கும் தனியாக ஒரு சின்ன இதில் எடுத்து வச்சு அதில் சர்க்கரையை போட்டு பண்ணிவிட்டு அது யாருக்கானு கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க. நீங்கள் டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கிறவா நீங்கள் அதுக்கப்புறமா பாக்கி இருக்கிறதுல ஸ்டீவியா போட்டு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த கேரட் கிரேட்டர் இருக்கு இல்லையா அதில் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எதுவுமே ஆப்ஷனல். எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவா டிரெக்டாக பாலில் அப்படியே வேக போட்டுக்கோங்க. இது 2 சக்கரவள்ளி கிழங்கு. 2 கிழங்கு என்ன வெயிட் இருக்கும், வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இது நல்லா திருகிட்டு ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்கோ. முதல்ல வாஷ் பண்ணுங்கோ, தோல் சீவுங்கோ, திருகுங்கோ, திருப்பி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாயசம் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்குங்கோ. அதை ஸ்டேஜில் பால் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பாலே கூட எடுத்துக்கல அப்படிங்கிறவா அது கூட இருக்கு இல்லையா, நிறைய பேர் பால் நாங்கள் சாப்பிடல அப்படிங்கிறவா இந்த பாதாம் மில்க் அப்படின்னு கிடைக்கும், அதுலேருந்து எடுக்கிற பாலில் நீங்கள் பண்ணலாம். ஆர் கோகோனட் மில்க் அப்படின்னு கிடைக்கும், அதுலேருந்து அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மில்க் நம்ம பாலாக எடுத்துக்கிறது. ஸோ அந்த இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் இந்த பாயசத்தை பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம். இதில் நான் ஒரு 5-6 ஸ்ட்ரிங் குங்குமம் போடுறேன். இது ஆப்ஷனல், இல்லாதவா போட வேண்டாம். அதே மாதிரி தேங்காய் ஒரு பைட்டிங் இதுக்கோசரம் போடுறேன். உங்கள் சௌகரியம், வேண்டான்றவா போடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் தான். எல்லாமே சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பால் நம்ம மூடிடலாம். குக்கர் மூடிட்டேன். வெயிட் போட்டு அடுப்பு மீடியம் ஹைலேயோ இல்லை சின்னதாகவே வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4-5 விசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாயசமும் 4-5 விசில் சிம்மில் வச்சு வாங்கியாச்சு. ப்ரெஷர் இறங்கிட்டு கொதிச்சுன்னு இருக்கு, பார்த்துடலாம். அதில் சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு. இந்த
குக்கரில் வேற வைக்கிறதுக்கு அதுக்கும் நன்னாவே வெந்துடும் உங்களுக்கு. இது கொஞ்ச நாள் வெளியில் திறந்து வச்சு இப்படி கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடலாம். ஸ்டேஜில் இந்த கரண்டியால் 2 கரண்டி, அதாவது நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட சுகர் போடுறேன். எங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படிங்கிறவா, நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவா நீங்கள் அதுக்கு சப்ஸ்டியூட் என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெல்லம் போட்டேன்னா நல்லா இருக்குமா அப்படின்னா, முன்னாடி நான் அதாவது எப்பயுமே சொல்கிறது தான், பாலும் சூடாக இருக்கக்கூடாது, வெல்லமும் சூடாக இருக்கக்கூடாது. முன்னாடியே வெல்லத்தை கரைச்சி பாகாக்கி ஆற வச்சுடுங்கோ. ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வெள்ளைப்பாக விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வாங்கி உடனே அணைச்சிடுங்க. ஏன்னா வெல்லம் வந்து சூடாக இருந்து பாலும் சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போய்டும். சாமி நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணிட்டேன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். சர்க்கரையும் போட்டிருக்கோம். ஸோ சர்க்கரையும் வேறு போட்டால் நீர்த்துக்கும். அதனால் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது ஸோ இது நல்லா அந்த மாதிரி சர்க்கரை போட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சுடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டதுனாலே நல்லா கெட்டியாக இருக்குது பாயசமும். கிட்டத்தட்ட பால் பாயசம் மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இறக்கி வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 7-8, சாரப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வறுப்புட்டாச்சு, எடுத்து பாயசத்தில் போட்டுக்கலாம். ஸோ ஜோரான சக்கரவள்ளி கிழங்கு பாயசமும் ரெடி. இதை சொன்ன மாதிரி டயபிட்டிஸ் பேஷண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த மாதிரி தாளித்து கொட்டுறது கூட முடிச்சுடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அந்த சுகர் ஃப்ரீ ஸ்டீவியா எது வேணுமோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பால் வேண்டாங்கிறவா கோகனட் மில்கில் வேணாலும் இதை பண்ணலாம், இல்லை பாதாம் மில்க்குன்னு கிடைக்கிறது அதில் வேணாலும் பண்ணலாம். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.